சோலோ லெவலிங்கோட நெக்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 9 சாப்டர் இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. அந்த 9 சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சீசனுமே இருக்கு, அதையுமே சேர்த்து செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 3 எபிசோட் 10ல தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜேஜே ஐஸ்லாண்ட் ரைடு அப்படிங்கிறது முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால பார்த்தோம்னா கண்ணீர் அஞ்சலி செலுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருப்பானுங்க. ஸோ ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கோம். பட் என்னதான் இது ரொம்ப சைலண்டான ஒரு ப்ரேயராக இருந்தால் கூட நாய்ஸுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் நாய்ஸாக இருக்கும். ஸோ ட்வீட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாலையும் ஜினுவோ பேச்சு தான். ஏன்னா ஜேஜே ஐஸ்லாண்ட் ரைடு தான் பார்த்தோம்னா, அதாவது ஒரு எஸ்ராங் கேட்டு தான் ஜினுவோட ஃபர்ஸ்ட் ரைடு, அதையுமே சக்ஸஸாக முடிச்சிருக்கான். ஸோ அவன் இல்லாமல் இந்த ரைடை முடிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. எப்போலாம் இந்த ஜேஜே ஐஸ்லாண்ட் ரைடுன்னு சொல்லிட்டு அந்த பேர் எடுக்கிறாங்களோ அப்போலாம் ஜினுன்னு சொல்லிட்டு தான் முடிக்கிறாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஜினு அப்படியே பாப்புலராக மாறிட்டு இருக்கான். என்னதான் இதை நல்ல விதமாக பார்க்குற ஒரு குரூப் இருந்தாலுமே கெட்ட விதமாக பார்க்குற குரூப்புன்னு சொல்லிட்டு அவங்களே இருப்பானுங்களே. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுமே இருக்க தான் செய்கிறானுங்க. டேய், இவன் என்ன பெரிய பருப்பா? இவன் முன்னாடியே வரமாட்டானா? இவன் வரமாட்டேன்னு தானே சொன்னா, இப்போ என்ன இதுக்கு போனாங்கிட்டு? ஏன் துறைக்கு முன்னாடிலாம் போக முடியாதோ? இவன் மட்டும் முன்னாடி போயிருந்தானா முன்ன காப்பாத்திருக்கலாம். ஹீலர் பையன் உயிரோட இருந்திருப்பான். இவனுக்கு திமிர்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழுவியும் ஊற்றுவானுங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ஜினுவுக்கும் தெரியும். எனக்கு தெரியுது நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. நிறைய பேருக்கு என்னை பிடிக்கல, அவங்களாம் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு புரியுது. பட் என்ன இருந்தாலுமே அவங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பூ வச்சு வேண்டிக்கிட்டு போவான். அந்த இடமே ரொம்ப சோகத்துல மூழ்கி ரொம்ப அழுக காட்சியாக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியை காட்டிட்டு இருப்பானுங்க. ஸோ ஒரு பகுதி பார்த்தோம்னா இவங்க அழுதுட்டு இருப்பானுங்க, இன்னொரு பகுதி வேற மாட்டம் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும் அந்த இடமே. ஜினு இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். நான் ரொம்ப நாளாக உன்னை நம்பிட்டு இருந்தேன். ஒரு தனி ஒருத்தனால ஒரு வார எண்ணிக்கே கொண்டு வர முடியாது, அதை முடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்பினேன். பட் இப்போ அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. மேபி நான் கொஞ்சம் ராங்காக கூட இருக்கலாம். பட் நீ தான் இந்த துக்கமான, இந்த துயரமான, இந்த கோரமான சம்பவத்துக்கு, இந்த டிராஜிக்கான ஒரு ஸ்டோரிக்கு பார்த்தோம்னா எண்டை கொடுத்துருக்க. உன் தலையை குனிஞ்சில, தலையை நிமித்தி நட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒயிட் டைகர் இங்கே லிட்டரலாக அழுகவே ஆரம்பிச்சிருவான். அதே சமயம் நம்ம ஜினு வந்து சாவை பார்த்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு திரும்பிப்பா. நம்ம ஜினுவுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஸோ லாஸ்ட்டாக அப்படியே திரும்பி பார்த்து அங்கே செத்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு லுக்கை விட்டு போவான். இப்போ இந்த ஜேஜி ரைடை பற்றி சொல்கிறானுங்க. இப்போ இவங்க போனது அப்படிங்கிறது 5வது ரைடாம். 4801 அண்டர்ஸாக பார்த்தோம்னா இதுக்காகவே இறக்கி விட்டுருக்கானுங்க. அண்ட் அதில் 727 பேர் அப்படிங்கிறது நார்மலாக அவைக்கன் ஆனவனுங்க, 64 பேர் அவைக்கன் ஆனவனுங்க, 32 காமனர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே செத்து போயிருக்கானுங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஒரு ஃபியூனரல். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இந்த மாதிரி போய் நிறைய பேர் செத்து வந்திருந்தாலுமே இந்த 5th அட்டம்ப்ட்ல நிறைய பேர் சாகலை. ஸோ அதுக்காகவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அப்புறம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் கூட எதை கேள்விப்பட்டேன், எதை கில்டு ஆரம்பிக்க போறீங்களாமே. நார்மலாக நீங்கள் கில்டு ஆரம்பிக்கணும்னா நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் இருக்கும். பட் எஸ்ராங்குக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் கால், மற்றதை நாங்களே பார்த்துப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே எஸ்ராங்கோட பெனிஃபிட் என்ன, அவங்களோட கணக்கு என்ன, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். சொல்ல மறந்துட்டேன், இந்த ஜேஜே ஐஸ்லாண்ட் ரைடுக்கு அப்புறம் ஏதாச்சும் பேரியரை போட்டியாமே, அது வந்து நம்மள பசங்களை கொஞ்சம் பாதிச்சிருக்கு, சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்ன சொல்றீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜினு கேட்பான். ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்ம பசங்க எல்லாமே இந்த கிறிஸ்டல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. ஆனால் நீ போட்டு பேரியரில் மாட்டிக்கிட்டானுங்க போல இருக்கு. இல்லையே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியே விஷயம், அப்போ நான் நினச்ச மாதிரி தான். சரி, வந்தவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்னடா சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது, போனதுதான் ஞாபகம் இருக்கு, வந்தது சரி, அங்க என்ன நடந்துச்சுன்னு சரி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இது வேற ஒரு புது தலைவலி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். ஒருவேளை இதை ஆண்ட் பண்ணிருக்கலாம், ஆண்ட் பண்ண ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு போட்டு வச்சுட்டு இருப்பான். இப்போ நம்ம சேர்மேனுக்கு பார்த்தோம்னா மீட்டிங் டைம் ஆயிரும். ஸோ அவங்க வந்து அப்படியே கூட்டிட்டு போயிடுவானுங்க. நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் கார் போக்கிட்டு போவான் பாருங்க. புதுசா ஒருத்தன் வருவான். ஹாய், ஹலோ ஜின்வு, நான் தான் பார்த்தோம்னா ஆடம். நான் கூட உங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தேன், பட் உங்களை தான் பார்க்க முடியல, நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்படி சொன்னோன்னா ஜின்வுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும், ரைட்டரா இவன் வந்தால லெட்டர் கொடுத்தால அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு யோசிப்பான். சரி, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஒன்றும் கிடையாது, நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எது இன்ஃபர்மேஷனா? என்ன இன்ஃபர்மேஷன்? இங்கே பாருங்க, சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் அதுமே முக்கியமான சில பேருக்கு மட்டும் தான் இதை கொடுப்போம். ஒரிஜினலாக நான் மட்டும் தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பட் நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணுறதுக்காகவே டெப்டி டைரக்டர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் யாருன்னா அண்டர்ஸ் ஆஃப் பியூரோலேருந்து வந்திருப்பான்.
ஏண்டா நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்ப நான் ஏன்டா உங்க கூட வரணும்னு சொல்லிட்டு இவன் பாட்டி கிளம்பிடுவான். நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த அப்கிரேடர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவைக்கனான ஒருத்தனை அவைக்கனான ஒரு பர்சனை வச்சு மறுபடியும் அவைக்கனாக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஜின்னுக்கு கொஞ்சம் கியூரியஸ் ஆயிரும். வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவனும் போக ஆரம்பிச்சிருவான். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம், நான் தான் டெப்யூட்டி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தன் வருவான், என்ட்ரி ஆவான். இங்க பாருங்க, நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். இது பார்த்தோம்னா அமெரிக்காவோட இமிகிரேஷன் பேப்பர். இந்த மட்டும் நார்மலா சிட்டிசன்ஷிப் வாங்கினோம்னா ஒரு பர்சனுக்கு 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்குமே கணக்கு எடுக்கும். பட் ஜின்வுக்கு அந்த மட்டும் கிடையாது. ஒரே ஒரு செகண்ட் போதும். ஒரே ஒரு சைனை பண்ணி விடுங்க, அடுத்த செகண்ட் நீங்க அமெரிக்கன் சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க பாரு தம்பி, நீ கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்தது எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேட்கதான், மற்றபடி நீ சொல்ற கதையை கேட்கறதுக்கு இல்ல அப்படின்னோன்னு புரியுது. இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த ஆளையை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தருக்கு முன்னாடி தான் இந்த மாட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களால உங்களோட லிமிட்டை தாண்டி உங்களோட உச்சத்துக்கு கொண்டு போக முடியும். அவங்க வேற யாருமே கிடையாது, நார்மா செல்னர் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். இவங்க வந்தோட நம்ம ஜின்வுக்கு தெரிஞ்சிடும் என்ன மேட்டர்னா, இவங்க கொடுக்குற ஆராவா இருக்கட்டும், இவங்கள்ட்ட வர இதா இருக்கட்டும், ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா ஒன்று கிடைச்சிட்டு இருக்குமா. டேய் நீ இதை நம்பல தானே, உன் கண்ணை பார்த்து என்னால் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நீ நம்பல, மற்றவங்கள பார்க்கறதோட என்னை கொஞ்சம் வித்தியாசமாக தான் உனக்கு தெரியும். ஒரே ஒரு தடவை நீ மட்டும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ என்னை விடவே மாட்டாடா. உனக்கு தெரியுமா, எல்லா அவைக்கனான ஒரு பர்சனுக்குள்ள ஒரு லிமிட் இருக்கும், அதை யாராலுமே பிரேக் பண்ண முடியாது. எது வரைக்கும்னா அவங்க ரீஅவைக்கன் ஆகுற வரைக்கும். பட் மேட்ரு என்ன தெரியுமா, அவங்க என்னதான் ரீஅவைக்கன் ஆனா கூட அவங்களோட பவரோட ஹை பீக்கை அவங்களால தொடவே முடியாது. இதுதான் அண்டரோட பேசிக் நாலேஜ். பட் என்னால அவங்கள அந்த உயரத்துக்கு கொண்டு போக முடியும், அந்த பீக்குக்கு அவங்களுக்கு தூக்கி உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை நான் 3 ஸ்டேஜா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதை நான் ரீஅவைக்கணும்னு சொல்றதா, இல்லைனா அவங்களோட பொட்டன்சியலை ரைஸ் பண்றதுன்னு சொல்றதா, இல்லை ஃபோர்ஸா அவங்களை ஓப்பன் பண்றதுன்னு சொல்றதா, என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியலப்பா. அவங்க என்ன சொல்றாங்களோ அது 100க்கு 100 உண்மை. இவங்க கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம். இவங்களால நிறைய பெனிஃபிட்டை நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு தடவை இந்த பவரை யூஸ் பண்ணக்கப்புறம் இவங்க ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு ஆள்னு இவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். அண்ட் இவங்களுமே செஞ்சு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவங்க பேசுறத பார்த்தா நம்ம தான் இந்த வருஷத்துல ஒரு ஆள் போல இருக்கு. இவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நீங்க செய்யறது எந்த அளவுக்கு எஃபிஷியன்டான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது ஒவ்வொரு அண்டரை பொறுத்து மாறும். சில அண்டருக்கு 20% அது பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆனா சில அண்டருக்கு 30% பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது அண்டரை பொறுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்பவே முடியல, 20லேருந்து 30%. இப்பதான் எனக்கு புரியுது. அவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருந்தாலுமே, அவ்வளோ ஹேட்ரு கிடைச்சிருந்தாலுமே, என்னதான் பயங்கரமா இவனை கத்தி கழுவி ஊத்திருந்தாலுமே வாங்க எதுக்கு இதுக்கெல்லாம் சம்மதிச்சான்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது. 20லேருந்து 30% பவர் அப்பு. யாருதான் இந்த ஆஃபரை விட மனசு வரும்? சரி, ஒருவேளை இந்த எபிலிட்டி லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் நாங்கள் இவங்களை எங்கள் கூடயே வச்சிருக்கோம். இவங்களுக்கு தேவையான பணம், இவங்களுக்கு தேவையான அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். இவங்களுக்கு பாடி கார்டாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா நாங்கள் இவங்கள ஒரு எபிலிட்டியாவோ இல்லை இதோவோ பார்க்கல, இவங்களை ஒரு கிஃப்டாக பார்க்குறோம், எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமாக பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஒருவேளை நீங்க மட்டும் இப்ப அமெரிக்கன் என்டரா மாறிட்டீங்கன்னா இந்த ஒரு பெனிஃபிட்டை ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது உங்களுக்காக தான் இருக்கணும். அண்ட் உங்களுக்கு தேவையான கில்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த மட்டும் சில ஆஃபர்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவ்வளோலாம் அவசரப்படாத தம்பி, நான் தான் சொன்னல இது கிஃப்ட்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் அவனுக்கு அன்லாக் பண்ணுவான், அதுக்கப்புறம் அவனே முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நாங்கள் தான் சொன்னோம்ல இது நாங்கள் கிஃப்டாக தான் பார்க்குறோன்னு சொல்லிட்டு. என்ன ஜினு என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஓகேவா? எது அப்படியா, எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாமலையா? அவ சொல்றத பார்த்தோம்னா அவ பவர் மேல ரொம்ப கான்பிடென்டா இருக்கா. ஸோ ஒரே ஒரு ட்ரே தானே, ஓகே சொல்லிடுவான். இங்க பாருங்க என் கண்ணை கொஞ்சம் உத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா பாருங்க. மாட்டினாண்டா மங்குஸ் மண்டேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிளான் போட்டு வச்சிருப்பானுங்க போல இருக்கு. இவன் ரொம்ப காமா இருக்கால, இவனோட ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் பண்ணவனே ஐயா அத்தான்னு சொல்லி கத்த போறான். அண்ட் அது மட்டும் கிடையாது, உடனே இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாலும் உண்டு. ஒருவேளை கொஞ்சம் பொறுமையான ஆளா இருந்தானா வீட்டுல போயிட்டு கூட இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிடுவான். எப்படி இருந்தாலும் சரி, இவன் கான்ட்ராக்டை சைன் பண்றது அப்படிங்கிறது உறுதியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை நாங்கள் ரெடி பண்ணது கோட்டை ரீஜிக்கு, பட் அவன் ஆகல, இவன் தான் ஓகேவா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இவன் அப்படியே உள்ளார போவான் பாருங்க. என்ன நடக்கும்னா இவன் ஜின்வோட மைண்டுக்குள்ள போயிடுவா. இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னா ஃபுல்லாவே டார்க்கா இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்ப்பாளா, மேலே ஏதோ ஒரு உருவம் இவளை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவளை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே பக்கத்துல வரும், நீ கத்த அடிங்கொய்யால யாரா நீன்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்ட ஆரம்பிச்சிருவானுங்க.
டேய் என்னடா பண்றீங்க லூசு பேலடா நீங்க எந்த இடத்துல யாரை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவர் நினைச்சானா என்ன பண்ணுவான்னு தெரியுமா லூசு பேலுகளா உனக்கு அந்த அம்மா மேல அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா அந்த அம்மா கூட்டிட்டு உள்ளார போடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பா இங்க பாருங்க கொஞ்சம் எங்களை மன்னிச்சுக்கோங்க அவங்களாம் அவரோட பாடி கார்டு ஸோ அதனால கொஞ்சம் காண்டாயிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டேய் இங்க நடந்தது யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ முக்கியமா தாமஸ் ஆண்ட்ருக்கும் லீசியாவுக்கு தெரியவே கூடாது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்ம சாவு அவங்க கையில தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் என்ன நடந்துச்சு உங்க உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் இங்க பாருங்க ஜின்வோ சாரி இந்த இதுக்கு மன்னிச்சுக்கோங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல இருக்கு நீங்க வேணா போயிட்டு அப்புறம் வாங்கல நான் அப்புறம் கால் பண்றேன் டேய் சாரை வண்டியில விட்டுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க அவன் 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 ராஜா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராஜா என்ன சொல்றீங்க இப்பயே அவன் நேஷனல் லெவல்ல இருக்கானா இல்ல எனக்கு கரெக்டா தெரியல நான் இதுக்கு முன்னாடி இந்த மாட்டம் அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது அவன் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராஜா தான் ஆனா நம்ம நினைக்கிற மாட்ட ஒரு பவர் கிடையாது அவன் டிஃப்ரெண்ட் லீக்ல ஒரு ராஜாவா இருக்கான் அவன் டிஃப்ரெண்டான ஒரு இதுக்கு ராஜாவா இருக்கிறான் அவனை நான் பார்த்துட்டப்ப அது அவனுக்குள்ள அது என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு நான் கண்டிப்பா சொல்லுவேன் அது ஜிம்மு கிடையாது அவனுக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் தான் அது அது என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அவன்னு சொல்லிட்டு அவ்வளவுதாங்க இவளால என்ன பேசுறதுன்னே தெரியாது அவனுக்கு லிமிட்டே இல்லைன்னு சொல்லுவா பாருங்க நம்ம ஜினு அப்படியே மாசா கிளம்பி போயிட்டு இருப்பான் இவளால என்ன பேசுறதுன்னே தெரியாது அப்கோர்ஸ் இதோட இந்த ஒரு சாப்டர் அப்படியே கட் பண்ணுவோம்